வெற்றி கொண்டாட்டத்தில் திருப்பூர் உடுமலை மைவாடி பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி தாளாளர் மூர்த்தி என்பவரது மகளான காமாட்சி தேவி பலியாகி இருக்கிறார். மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வந்த அவரது உடல் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மைவாடியில் இருக்கும் விவேகானந்தா பள்ளிக்கு இறுதி அஞ்சலி செலுத்த எடுத்து வரப்படுகிறது. திருமணமாகாத இளம் பெண்ணான காமாட்சி தேவி மிகவும் மென்மையாக பழகக்கூடியவர் என்றும், ஏழைகளுக்கு கல்வி உதவி செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்து மற்றவர்களுக்கு உதவும் குணம் படைத்த இவரது இறப்பு அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் அந்த பகுதி மக்களுக்கே பேரிழப்பு என்றும் உறவினர்களும் நண்பர்களும் தெரிவித்துள்ளனர். நான் ஜெயந்தி, விவேகானந்த வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் மூர்த்தி அண்ணா அவர்களுடைய பொண்ணு காமாட்சி தேவி அவர்கள் நேற்று பெங்களூரில் நடைபெற்ற கிரிக்கெட் விழா கொண்டாட்டத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தாங்கிற தகவலை கேட்டு மிகவும் மனவேதனைக்குள்ள இருக்கிறோம். அவங்க மூர்த்தி அண்ணா மிகவும் மனிதநேயம் மிக்கவர். அவரோட மனைவி துணைவியார் ராஜலட்சுமி அக்காவும் அவருக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மைவாடி பிரிவுல இருக்கிற இந்த விவேகானந்த வித்யாலயா 40 வருஷமா ஏழை குழந்தைகளுக்கு மணி மோட்டிவ் மட்டும் இல்லாம ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவருடைய பொண்ணு காமாட்சி தேவி அவர்களும் இப்ப படிச்சு நல்ல நிறுவனத்துல மென்பொருள் நிறுவனத்துல வேலை செய்யறாங்க. அவங்க அவங்க அப்பாவோட அந்த ஆசை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அவருக்கு நிறைய சப்போர்ட்டிவாவே இருக்காங்க. இப்போ அவருடைய இழப்பு எங்க குடும்பத்தை எல்லாத்துக்குமே ஈடு செய்ய முடியாத இழப்பா இருக்குது. இந்த இழப்புல இருந்து மீண்டு அவரு மேலும் அவருடைய சேவையை தொடர்வதற்காக எல்லாம் வல்ல இறைவனை நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.